காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளினூடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள். பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்குமா? வெளியான அதிரடி தகவல். பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் வானிலையில் ஏற்பட உள்ள மாற்றம். அமெரிக்கா இஸ்ரேல் போரில் ஈரானுடன் இணைய போகும் கவுதிகள். இனி விரிவான செய்திகள். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதட்டமான சூழல் காரணமாக இலங்கையின் வாழ்க்கை செலவு பாதிக்கப்பட்டுள்ள போதிலும் வரவிருக்கும் பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் பாரிய அளவில் உயர்வதை தடுக்க அரசாங்கம் வர்த்தக சமூகத்தினருடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளது. இது குறித்து வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் RM ஜெயவர்தன கருத்து தெரிவித்துள்ளார். இதன்படி சந்தையில் விலை கட்டுப்பாடுகளை விதிப்பதை விட இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தகர்களுடன் கலந்துரையாடி விலைகளை ஸ்திரத்தன்மையுடன் பேணுவதற்கே முன்னுரிமை அளிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் தற்போதைய உலகளாவிய நெருக்கடியை சாட்டாக வைத்து விலையை தன்னிச்சையாக உயர்த்துவதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது. சந்தையில் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க லங்கா சத்தோச நிறுவனம் ஊடாக அத்தியாவசிய பொருட்கள் பெருமளவில் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. உருளைக்கிழங்கு, வெங்காயம் 80% மற்றும் பருப்பு 100% ஆகியவற்றிற்கு இலங்கை இறக்குமதியை நம்பியிருந்தாலும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் இருந்து இவை தடையின்றி இறக்குமதியாகின்றன. ஈரானில் இருந்து இறக்குமதியாகும் நெத்தலி கருவாடு விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கு மாற்றீட்டாக மாலைதீவு மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. டின்மீன் இறக்குமதி நிறுத்தப்பட்டுள்ளது. இது உள்நாட்டு உற்பத்தியாளர்களை ஊக்குவிப்பதற்காக எடுக்கப்பட்ட திட்டமிடப்பட்ட கொள்கை முடிவாகும். தேவைப்பட்டால் மட்டுமே மீண்டும் இறக்குமதி குறித்து பரிசீலிக்கப்படும். உணவு விநியோக சங்கிலியை பலப்படுத்தவும் விலைகளை ஸ்திரிப்படுத்தவும் ஜனாதிபதியினால் விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையிலான குழு இது தொடர்பாக தீவிரமாக செயல்பட்டு வருவதாக பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்தார். நாட்டின் சில மாகாணங்களில் இன்று பிற்பகல் வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மேல் சப்ரகமுவா மற்றும் தென் மாகாணங்களிலும் நுவரெலியா மாவட்டத்திலும் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக வறண்ட வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய சப்ரகமுவா மற்றும் ஓவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களிலும் அதிகாலை வேளையில் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் மின்னல் தாக்கங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதற்கமைய மின்னல் மற்றும் காற்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இனி வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான போரில் சேருமாறு ஏமனின் கவுதிகள் மீது ஈரானும் கிஸ்புல்லாவும் அழுத்தத்தை அதிகரித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈத் அல் பித்தர் பண்டிகை முடிந்த பிறகு அக்குழு மோதலில் நுழையக்கூடும் என்று பிராந்திய பாதுகாப்பு அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இஸ்ரேலிய பொது ஒலிப்பு நிறுவனம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கவுதிகளை எதிர்க்கும் படைகளுக்குள் இருக்கும் வட்டாரங்கள் வெளியிட்ட கருத்தின்படி அக்குழு சமீபத்தில் அல் கீதைதா துறைமுக நகரில் தனது இருப்பை வலுப்படுத்தியதாகவும் இது திங்கட்கிழமை அன்றே போரில் இறங்குவதற்கான தயாரிப்புகளின் அறிகுறியாக இருக்கலாம் என்றும் தெரிவித்தன. அந்த குற்றச்சாட்டுகள் குறித்து அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் எதுவும் இல்லை. கவுதி தலைவர் அப்துல் மாலிக் அல் கவுதி பிராந்தியத்தில் ஏற்படும் நிகழ்வுகளுக்கு இராணுவ ரீதியாக பதிலடி கொடுக்க தங்கள் குழு தயாராக இருப்பதாக முன்னதாக கூறியிருந்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இராணுவ மட்டத்தில் அனைத்து வழிகளும் சாத்தியமே என்று அறிவித்ததோடு ஈரான், லெபனான் மற்றும் பாலஸ்தீனத்திற்கு தனது ஆதரவையும் உறுதிப்படுத்தினார். ஈரானின் செயல் திட்டங்களுக்கு சேவை செய்யும் வகையில் இராணுவ நடவடிக்கை எடுப்பதற்கு எதிராக கவுதிகளை ஏமன் பிரதமர்
சாயி அல் ஜிந்தானி எச்சரித்துள்ளார். ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் February 28 அன்று தொடங்கின. இதில் அப்போதைய உச்ச தலைவர் அலி கமேனி உட்பட 1300 பேர் கொல்லப்பட்டதாக தகவல் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் இஸ்ரேல், ஜோர்தான், ஈராக் மற்றும் அமெரிக்க இராணுவ சொத்துக்களை கொண்டுள்ள வளைகுடா நாடுகளை குறிவைத்து தெஹ்ரான் ஆளில்லா விமான மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் மூலம் பதிலடி கொடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த இரவு 8:30 எதிர்பாருங்கள். நன்றி.